இன்று ஜெயம் 1 நீதிமன்றத்தில் எனக்கு வாய்தா. இந்த வாய்தாவில் இந்தியா பிரதமர் மோடி 100 ஓட்டு போடட்டும், இந்த மிஷினில் 100 ஓட்டு போட்ட உடனே அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெறுகிறேன், இல்லையா இந்திய அளவில் உலக அளவில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்த கார்த்திகாவை வெற்றி பெற வைக்கிறேன். அது என்னையா ஜெயபாண்டி, மோடி பிஜேபிக்கு 100 ஓட்டு போடுறாரு, அதில் எப்படி கார்த்திகா வெற்றி பெறும்? நீ எப்படி வெற்றி பெறுவ? இந்த மிஷினில் நேரடி ஒளிபரப்பில் 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த போட்டி நடக்க வேண்டும். இந்த போட்டியை நான் ஏற்பாடு செய்யவா, அல்லது இந்தியாவில் அரசு ஊழியர்கள் அரசாங்கம் ஏற்பாடு பண்ணுறீங்களா? உலக விஞ்ஞானியெல்லாம் வரட்டும், இந்த மிஷினை பற்றி தத்துவம் தெரிஞ்சவங்களாம். ஆகையால் இந்த மிஷினில் உலகத்திலே எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து வெற்றி பெற வைக்க முடியும் யாரை வேண்டாலும். அதற்கு தான் இந்தியா பிரதமர், இந்தியாவை ஆளக்கூடியவர், உலக அளவில் போய் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்த கார்த்திகா கண்ணகி நகரில் இருக்குது. அந்த கண்ணகி நகரில் இருந்துக்கிட்டே இந்த இவிஎம் மிஷினில் இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடுவார். அந்த 100 ஓட்டு கண்ணகி நகரில் இருக்கிற கார்த்திகா வெற்றி பெறுவார்கள். அப்போ இதில் எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுவான், என்னையா இந்த மிஷினுக்கிட்டே வரல, கபடி பிளேயர் கார்த்திகா கண்ணகி நகரில் இருக்குது, இந்த மிஷினுக்கிட்ட வந்து ஓட்டு கூட போடலை. இந்த மோடி நேரடி ஒளிபரப்பில் 100 ஓட்டு பிஜேபிக்கு தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுறாரு. அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்கிறாரு, அவரே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்கிறாரு. அப்போ இவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து இவரே ஓட்டு போடும்போது இதில் சென்னை கண்ணகி நகரில் இருக்கிற கார்த்திகா வெற்றி பெறும்போது உலகத்தில் உள்ள அனைவரும் வாக்காளர்கள்லாம் தெரிந்து கொள்வார்கள், உலகத்தில் உள்ள நீதிபதிகள் தெரிந்து கொள்வார்கள். என்னையா ஒரு பிரதமர் அவனே தான் ஓட்டு போடுறான் நேரடி ஒளிபரப்பில், எந்த விதமான சாஃப்ட்வேர் இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்திருக்கான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அப்போ இந்த இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து எவனுக்குமே ஓட்டு உரிமை இல்லை. டெக்னாலஜி தெரியாத ஒரு பொதுமக்களை இந்த மிஷின் மூலமாக ஓட்டு போட சொல்லி ஓட்டை திருடுவது, ஒரு நிராயுத பாணியை அருவாள் எடுத்து கத்தி எடுத்து தாக்குவது போல் இந்த வாக்காளர்களை இந்த மிஷினை வைத்து ஓட்டை பறிப்பது ஒரு கொலை செய்வதற்கு சன்மானம். எப்படி ஒரு நிராயுத பாணியை கத்தியாலையும் அருவாளாலையும் வெட்டி கொள்கிறார்களோ அந்த மாதிரி இந்த இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளும் இந்த மிஷினை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளும் மக்களுக்கு ஓட்டு உரிமை இல்லாமல் இந்த மிஷினை வைத்து தேர்தல் நடத்தக்கூடியது ஒரு நிராயுத பாணியை ஆயுதத்தை வச்சு தாக்குவது போல் அந்த நாடு மக்கள் ஓட்டு உரிமை இல்லாமல் வாழுகிறார்கள் என்பதை இந்த வீடியோவில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஜெயம் 1 நான் கேட்க போகிற கேள்வி, ஐயா நீங்கள் என்ன கேள்வி சொன்னாலும் இந்த இவிஎம் மிஷின் 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த இவிஎம் மிஷினை இந்தியா பிரதமர் அரசியல்வாதிய சார்பில் 100 ஓட்டு போடட்டும், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த கண்ணகி நகர்லேருந்து கார்த்திகாவை நான் வெற்றி பெற வைக்கிறேன். அது எப்படி கார்த்திகா இங்கே வராமலே எப்படி வெற்றி பெறும் என்றால், இந்த மோடி போடுற ஓட்டு 70 ஓட்டில் அந்த கார்த்திகாவுக்கு என்ன சின்னம் கொடுக்குறீங்களா அந்த கார்த்திகா கபடி பிளேயரை நான் வெற்றி பெற வைக்கிறேன். அப்படின்னா யாரை வேண்டாலும் இந்த மிஷினில் வெற்றி பெற வைக்க முடியும். இந்த மிஷினை வச்சு டெக்னாலஜி தெரியாதவர்களை ஏமாற்றுவது தேச விரோத குற்றத்தில் தேர்தல் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் கைது செய்ய வேண்டும். அவர்களுடைய சொத்துக்களை முடக்கி இந்தியாவுடைய கடனை அடைக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் உலகத்தில் எந்த சயின்டிஸ்ட்டும் இந்த மாதிரி செய்து நிரூபித்து ஜெயபாண்டி காட்ட போகிறான். யார் அறிவாளி? டெக்னாலஜி தெரியாத மக்களை ஏமாற்றுவதை வேடிக்கை பார்ப்பது சயின்டிஸ்டுடைய வேலை இல்லை. எத்தனையோ நாட்டில் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கான போட்டி. 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கலில் யார் பதில் சொல்கிறாங்களோ அறிவான சமுதாயம் அந்த நாடு
போற்றப்படும் அந்த விஞ்ஞானி மூலமாக. ஆகையால் ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் இந்த இவிஎம் மிஷின் தொழில்நுட்ப தெரிந்த விஞ்ஞானிகள் கலந்து கொள்ள வேண்டும். 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. மதுரையில் இந்த நிகழ்ச்சி நடத்த இருக்கிறேன் தமிழ்நாட்டில். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் ஜெயம் 1 நீதிமன்றத்துக்கு வாய்தாவுக்கு செல்லுகிறேன். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றத அடுத்து வீடியோ பதிவு செய்கிறேன். நான் யாரும் நீதிமன்றத்துலேயோ எங்கேயுமே அவதூறாக பேசலை. என்னுடைய ஆதங்கத்தை என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவு செய்திருக்கிறேன். சைவர்கிரைம் புண்டு பையன்லாம் கேட்டிருக்கேன். அவங்க என்னை கண்காணிக்கிறவன் அந்த முக்கியமான அரசியல்வாதிக்கும் தேர்தல் அதிகாரிக்கும் தெரியப்படுத்தணும்ல. அதனால் வஞ்சிருக்கிறேன். நான் வைத்தது தவறா ரைட்டா? அவங்க குற்றப்பத்திரிக்கை கொடுக்கும்போது எனக்கு வரைபடம் இல்லை. அந்த இடத்துக்கிட்ட என் செல்லை பிடுங்கும்போது அந்த செல்ஃபோன் லொக்கேஷன் செல்ஃபோன் மூலமாக ரிப்போர்ட் இல்லை. என்னை கைது பண்ணுற இடத்துல 3 கேமரா இருந்துச்சு. அந்த வீட்டில் அந்த இடத்துக்கிட்ட என்னை கைது பண்ணும்போது அந்த 3 கேமராவுடைய ஆதாரங்கள். நான் என்ன பேசினேன், அந்த சைபர் கிரைம் போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணும்போது என்ன பேசினார், அந்த ரிப்போர்ட்லாம் அதில் இல்லை. அதனால தான் இந்த நீதிபதி ஜெயம் 1 நீதிபதி என்ன கேட்டிருக்கணும், ஜெயபாண்டி உன்னை அரெஸ்ட் பண்ண இடத்துல வரைபடம் இந்த குற்றப்பத்திரிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கவில்லை. ஜெயபாண்டி உன்னை அரெஸ்ட் பண்ண இடத்துல செல்ஃபோனெல்லாம் பிடுங்கினாங்களே, அந்த செல்ஃபோனுடைய லொக்கேஷன் ரிப்போர்ட்லாம் இருக்கா கேட்டிருக்கலாம் ஜெயம் 1 நீதிமன்றம். ஜெயபாண்டி உன்னை அரெஸ்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே 3 கேமரா இருந்துச்சாம்ல, அதில் உள்ள ரிப்போர்ட்லாம் அதில் இருக்கா குற்றப்பத்திரிக்கையில் உனக்கு கொடுத்ததில், அதெல்லாம் கேட்கல. நீதிபதி எனக்கு குற்றப்பத்திரிக்கை நீதிபதி முன்னாடி கொடுக்கவும் இல்லை. நீதிபதியே எங்கேயோ எந்திரிச்சு போயிட்டார் உள்ளுக்க, அந்த வாய்தா தேதியை சொல்லிட்டு. அதுக்கு பிறகு குற்றப்பத்திரிக்கை கொடுக்குறாங்க. இது என்ன நியாயம்? குற்றப்பத்திரிக்கையை 16 மாதம் கழித்து நீ கொடுக்குற ஜெயம் 1, சிறைக்குள்ளே இருக்கும்போதும் கொடுக்கல, வெளியே வந்தது பிறகும் கொடுக்காம ரொம்ப நாள் கழித்து 16 மாதம் கழித்து கொடுக்கும்போது அதை முன்னிலே கொடுத்துருக்கணும். இந்த கேள்வியில் நீ கேட்டிருக்கணும். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி இன்றைக்கி கேள்வி கேட்குறீங்க. இந்த கேள்வியில் நான் அனைத்து குற்றமும் அரசுக்கு தெரிஞ்சு தான் நான் செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் இனி யாருமே வழக்கு பதிவு செய்யலை. உண்ணாவிரதம் இருந்தேன், கைது பண்ணியிருக்கலாம். சால மறியல் பண்ணேன், கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கலாம். நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை எல்லாமே போட்டு ஊர்வலம் போனேன், அது கைது பண்ணி சிறையில் வச்சுருக்கலாம். ரயில் மறியல் பண்ணேன், கைது பண்ணி சிறையில் வச்சுருக்கலாம். என் மேலே 4 கேஸ் இருக்குன்னு நிரூபிச்சிருக்கலாம். பத்திரிகை செய்தி எதுலையுமே என்னுடைய கைது நடவடிக்கை எதுவுமே வரவில்லை. ஆனால் அரசன் பேக்கரி கடையில் 1200 பிடிங்கிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதுவாலும் பத்திரிக்கையில் வந்திருக்கா? அதுவும் கிடையாது, பொய் கேஸுக்கு. அப்போ எந்த அடிப்படையில் என்னை கைது பண்ணீங்க? எந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எந்த முறைப்படியாக ஜெய 1 என்னை வெளியே நீதிமன்றத்துக்கு வெளியே வச்சு சிறைக்குள்ளே இருக்கும்போது நான் வாய்தாக்கு வரும்போது நீதிமன்றத்துக்குள்ளே கூட்டு போகல, வெளியிலே எனக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுத்து சிறைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். இன்றைக்கி ஜெயம் 1 நீதிமன்றத்துக்கு வாய்தாவுக்கு போகிறேன். என்னுடைய வாக்குமூலத்தை ஏற்று இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடுவதற்கு சம்மதிக்க வேண்டும். அதற்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.